உவே சாமிநாதர் பற்றி பார்க்கலாம். ஓகேவா? இவர் வந்து தமிழ் தாத்தா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இவரோட இது வந்து இந்த பாடப்பகுதி வந்து உயிர் மீட்சி அப்படின்ற தலைப்பில் தொகுக்கப்பட்ட உவேசாவோட இலக்கிய கட்டுரையிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது 12th உள்ளது. இது மட்டும் பார்த்தா போதும். ஓகேவா? உவேசா பற்றி உள்ள கண்டென்ட் மட்டும் பாருங்கள். உயிர் மீட்சி அப்படின்றது இவரோடது. தென் தமிழ் தாத்தா. உவேசா அப்படின்றவர் வந்து இணையற்ற ஆசிரியர். ஓகேவா? உயிர் மீட்சி இவரோடது. தமிழ் தாத்தா இணையற்ற ஆசிரியர். புலமை பெருங்கடல் இவரை வந்து என்னன்னு சொல்கிறாங்க? உவே சாமிநாதனை புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்கிறாங்க. சிறந்த எழுத்தாளர் இவர். பதிப்பாசிரியர். பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பித்த அரும்பாடுபட்டவர். உவேசா வந்து என்னன்னு சொல்கிறாங்க? இணையற்ற ஆசிரியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல், சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிப்பிச்சவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவரோட பட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மகோபாத்தியாய அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் திராவிட வித்யா பூஷணம் அப்படின்னு சொல்கிறாங்க இவரை. அப்புறம் தாக்ஷிணாத்திய கலாநிதி. உவேசாவோட பட்டங்கள் என்னென்ன? மகோபாத்தியாய, திராவிட வித்யா பூஷணம், தென் வந்து தாக்ஷாய கலாநிதி. இதெல்லாம் இவருக்கு கொடுத்த பட்டங்கள். ஓகேவா? இவர் கும்பகோணத்தில் அரசு கலைக்கல்லூரியிலையும் சென்னையில் மாநில கல்லூரியிலையும் தமிழாசிரியராக வேலை பார்த்துருக்காரு. எங்கெங்க? கும்பகோணத்தில் அரசு கலைக்கல்லூரியிலையும் சென்னையில் மாநில கல்லூரியிலையும் தமிழாசிரியராக பணியாற்றிருக்காரு. 1932 சென்னை பல்கலைக்கழகம் இவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க. எப்போ? 1932 சென்னை பல்கலைக்கழகம் வந்துட்டு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க உவே சாமிநாதன் அவர்களுக்கு. இவரோட திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டிருக்குது. உவே சாமிநாதரோட திருவுருவச் சிலை வந்துட்டு சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டிருக்குது. ஓகேவா? தென் சென்னையில் வந்துட்டு திருவான்மையூரில் இவர் பேரால் உவேசா நூலகம் அமைஞ்சிருக்குது. இது வந்து 1942 அமைச்சிருப்பாங்க. அதுதான் அவர் இறந்த வருஷமும் கூட. ஓகேவா? இது ஆக்சுவலி ஒரு ஸ்டோரி தான், கதை தான். அதில் ஒன்றும் பெருசாக இருக்காது. பார்க்கலாம் என்னன்ட்டு, என்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? உவேசா வந்துட்டு வீடு வீடாக போயிட்டு அந்த ஓலைச்சுவடிலாம் கலெக்ட் பண்ணுவார். அதை வந்து பதிப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிகிட்ருப்பார். அப்போ வந்து ஒரு வீட்டுக்கு போயிருப்பார் ஓலைச்சுவடிகளை வாங்குறதுக்கு. சரியா? அப்போ வந்து வீட்டுக்காரர் வந்து அங்கே போயிட்டு ஒரு வீட்டை போய் கதவை தட்டினோன்னா ஒருத்தர் வந்து வீட்டுக்காரர் வந்து கேட்பார் என்னென்னு. உங்கள் வீட்டில் நிறைய பழைய ஓலைச்சுவடிகள் இருக்குதா கேள்விப்பட்டேன். அதில் வந்து தமிழ் மொழியோட சிறந்த இலக்கியங்கள் இருக்கலாம். ஓலைச்சுவடிகள் உள்ளதை வந்துட்டு எல்லாம் எழுதி புத்தகமாக அச்சிட்டுட்டு வரேன். ஓகேவா? புத்தகமாக அச்சிட்டோன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற சுவடிகளை கொடுத்தீங்க அப்படின்னா அதை பார்த்து எழுதிட்டு திருப்பி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகேவா? இதை மறுக்காமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் அந்த வீட்டுக்காரருக்கு என்னென்னா இதை கேட்டதும் கோவம் வந்துடுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆடிப்பெருக்குக்கு வந்து ஓலைச்சுவடிகளை வந்துட்டு தண்ணியில் விடுறதுக்காக வச்சுருக்கிறேன், ஆற்றில் விடுறதுக்காக கொஞ்சம் ஓலைச்சுவடி தான் நான் வச்சுருக்கிறேன், அது உனக்கு பொறுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. ஓலைச்சுவடிகளை வந்து படிக்கணுமே தவிர ஆற்றுல விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவர்கிட்ட சொல்கிறாரு. வீட்டுக்காருக்கு மேலேயும் கோவம் வந்துடுது. ஓகேவா? அது உங்களுக்கு தேவையில்லை, ஆடிப்பெருக்க நல்ல சுவடிகளை ஆற்றில் விட்டால் அது புண்ணியம், அதான் சாஸ்திரம், அதெல்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவர் வந்து உவேசா வந்து விரட்டிடுவார். ஓகேவா? இவர் ரொம்ப கெஞ்சி பார்ப்பார், அவர் தரமாட்டார். ஓகேவா? உடனே இவர் வந்துட்டு அவருக்கு பக்கத்தில் ஒரு வீட்டில் வந்துட்டு திண்ணையில் படுத்திருப்பார் உவே சாமிநாதன், அவருக்கு தெரியாமல். காலைல கோழி கூவுனதும் அந்த வீட்டுக்காரர் வந்து ஓலைச்சுவடியெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆற்றுக்கு விடுறதுக்காக போயிட்டுருப்பார். அதை பார்த்த உவே சாமிநாதன் என்ன பண்ணுவார்? அவர் பின்னாடியே மறைஞ்சிட்டு போயிட்டு புதரில் இருந்து பார்ப்பார். ஓகேவா? வீட்டுக்காரர் என்ன செய்வான்னா குளிச்சுட்டு ஓலைச்சுவடிகளை வந்துட்டு ஆற்றில் விட்டுருவார். ஓகேவா? இவர் டக்குன்னு என்ன பண்ணார்?
அவர் போனோன்னே அந்த ஓலைச்சுவடிகள் எல்லாம் குதித்து ஆற்றுல குதித்து அந்த ஓலைச்சுவடிகள்லாம் தேடி தேடி வந்து எடுத்துருப்புறார். ஓகேவா? அதில் வந்து ஈரத்தை வந்து அதில் ஈரமாக இருக்குள்ள அதை வந்து ஈரத்தை வந்து வேட்டியால் தொடச்சிட்டு அங்கேயே வந்து சுவடிகளை வாசிப்பார் உவே சாமிநாதர். அவர் கண்களில் வந்து கண்ணீர் பெருகிரும். அந்த சுவடியை வாசிக்கும் பொழுது அவர் கண்களில் கண்ணீர் அவ்வளோ வரும். அதாவது ஏன்னா அவர் தேடி தேடி அலைந்த அருந்தமிழ் இலக்கியங்கள் வந்து அந்த ஓலைச்சுவடியில் இருக்கும். ஓகேவா? இது வந்து எங்கே நடந்துச்சு இந்த நிகழ்வு அப்படின்னா, இன்னைக்கு ஈரோடுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாவட்டத்தில் இருக்கிற கொடுமுடி அப்படின்ற ஊரில் தான் இது நடந்திருக்கிறோம். ஓகேவா? என்ன கொடுமை, ஓலைச்சுவடியெல்லாம் வந்து தண்ணியில் விட்டுருக்குறாங்க. சரியா? ஈரோடு மாவட்டத்தில் தான் அந்த கொடுமையெல்லாம் நடந்திருக்குது. ஈரோடு கொடுமுடியில். ஓகேவா? அந்த காலத்தில் வந்து தானே எழுதுகோலோ இல்லை. அதாவது அந்த டைம்லலாம் பார்த்தோன்னா பழைய காலத்தில் தாளோ எழுதுகோல்லாம் கிடையாது. பனை ஓலையில் தான் எழுதுவாங்க. எழுத்தாணி வச்சுக்கிட்டு பனை ஓலையில் எழுதுவாங்க. அப்படி எழுதின ஓலைக்கு தான் ஓலைச்சுவடி அப்படின்னு பேர். சரியா? அதில் வந்து இலக்கியங்கள், இலக்கணங்கள் இதெல்லாம் வந்து ஓலைச்சுவடியில் எழுதியிருப்பாங்க. ஆணியால் ஓலையில் எழுதணும். அப்படி ஆணியால் எழுதும்போது ஓலை கிழியாமல் எழுதணும். ஓலைச்சுவடி எழுத்துக்களில் வந்துட்டு புள்ளி வச்சோம் அப்படின்னா கிழிஞ்சிரும். அப்படின்றதுனால வந்து புள்ளி இருக்காது. ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு வேறுபாடு இருக்காது. ஓகேவா? இது முக்கியமானது. ஓலைச்சுவடியில் புள்ளி இருக்காது. அதே மாதிரி ஒற்றை கொம்பு, இரட்டை கொம்பு வேறுபாடும் இருக்காது. ஓகேவா? இப்போ பேரன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துட்டு எப்படி எழுதலாம்? இப்படி தான் எழுதலாம். பெறன அப்படின்னு தான் எழுதலாம். ஓகேவா? பெறன இந்த மாதிரி தான் எழுதலாம். பேரன என்றும் வாசிக்கலாம். ஓகேவா? முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வைத்து பொருள் கொள்ளுதல் வேண்டும். அதை வந்து நம்ம எப்படி இப்போ பெறனன் இருந்தால் அது பேரன் நம்மளாக எடுத்துக்கணும். அது எதை வச்சு எடுத்துக்கணும்னா முன்னும் பின்னும் உள்ள வரிகளை வச்சு நம்மளாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பிழை இல்லாமல் எழுதணும் அப்படின்றதுக்காக உவேசா வந்து வெவ்வேறு சுவடிகளை வச்சு பலமுறை ஒப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் அச்சுக்கு அனுப்புனார். அவ்வாறு எழுதப்பட்ட சுவடிகளை வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக வழங்கியிருக்காரு. உவே சாமிநாதர் வந்து நாம் அவ்விலக்கியங்களை படிப்பதற்காக அவர் ஓய்வின்றி உழைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவரை வந்து தமிழ் தாத்தா உவேசா என்றும் அன்போடும் உரிமையோடும் அழைக்கிறாங்க. இங்கே ஒரு ஓலைச்சுவடி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து உவே சாமிநாதர் பதிப்பித்த மணிமேகலை ஓலைச்சுவடியோட ஒரு ஏடு. குறிஞ்சிப்பாட்டு அப்படின்ற சுவடியை அச்சில் பதிப்பிப்பதற்காக எழுதி கொண்டிருந்தார். அச்சுவடியில் 99 வகையான பூக்களின் பெயர்கள் இருந்துச்சு. அதாவது குறிஞ்சிப்பாட்டு அப்படின்ற சுவடியை அச்சில் பதிப்பிக்கிறதுக்காக எழுதிட்டு இருந்தார். அதில் வந்து 99 வகையான பூக்கள் இருந்துச்சு. ஆனால் அவருக்கு கிடைச்சது 96 தான். சரி, அதை மட்டும் அச்சிக்கலாம் அப்படின்னு பண்ணாமல் 3 பூக்களின் பெயர்கள் தெளிவாக இல்லைன்னா கூட அந்த பூக்களை வந்துட்டு அவரே வந்து போய் தேடி தேடி மறுபடியும் ஊராக போய் தேடி அந்த குறிஞ்சிப்பாட்டில் 10 பாட்டில் இருக்குமா, கபிலர் எழுதுனது, அதை வந்து ரொம்ப தேடி பல மாதம் கழித்து அந்த 3ஐயும் தேடி எடுத்து அதுக்கப்புறம் தான் எழுதி முடிச்சிருக்கிறார். ஓகேவா? அந்த அளவுக்கு வந்து எதையுமே வந்துட்டு ஒரு அரைக்குறையாக செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு சுறுசுறுப்பானவர். ஓகேவா? தமிழ் தாத்தா உவேசா அவர்கள். அவர் வந்து தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை செஞ்சுருக்கார். வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியை செஞ்சவர் யாருன்னா உவே சாமிநாதர் அவர்கள். ஓகேவா? இவர் பிறந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமநாதபுரம். ஓகேவா? இவருடைய இயற்பெயர் வேங்கடரத்னம். இவருடைய ஆசிரியர் பெயர் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம். இவருக்கு ஆசிரியர் வைத்த பெயர் தான் சாமிநாதன். ஓகேவா? உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சுவாமிநாதன். இதுதான் உவேசாவோட விரிவாக்கம். இப்போ உவேசான்னு சொல்கிறோம்ல, அதோட விரிவாக்கம் என்னென்னா உத்தமநாதபுரம். அவரோட ஊர் திருவாரூரில் இருக்குது. உத்தமநாதபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன். வேங்கட சுப்புன்றது அவங்க அப்பா பேர். ஓகேவா? இவர் பிப்ரவரி 19 1855 பிறந்திருக்காரு. பிப்ரவரி 19 1855 பிறந்திருக்கிறாரு. 1942 ஏப்ரல் 28 இறந்திருக்காரு. ஓகேவா? 1942 ஏப்ரல் 28 இறந்திருக்கிறாரு. பிறந்தது பிப்ரவரி 19 1855. ஓகே, 1855 பிறந்து 1942 இறந்துட்டார். பிப்ரவரி மாதம் பிறந்து ஏப்ரல் மாதத்தில் இறந்துட்டார். பிறந்தது 19ஆம் தேதி, இறந்தது 28ஆம் தேதி. ஓகேவா?
தம் வாழ்க்கை வரலாற்றை உவேசா வந்து அவரோட வாழ்க்கை வரலாற்றை வந்துட்டு ஆனந்த விகடன் இதழில் வந்து தொடராக எழுதினார். அதை வந்து என் சரிதம் அப்படின்ற பேரில் நூலாக வந்து வெளிவந்துச்சு. ஓகேவா. அவர் தொடங்கிய தமிழ் பணி இன்னும் முழுமை அடையவில்லை. அவருடைய பேரப்பிள்ளைகளான நாமும் அப்பணியை தொடர்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அப்புறம் இன்னொன்று இருக்குது. இது வந்து உவேசாவோட நினைவு இல்லம் உத்தமநாதபுரத்தில் இருக்கிறது. இவர் பதிப்பித்த நூல்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா. என்னென்ன எத்தனைன்னு பார்க்கலாம். 8 தொகையில் 8 தொகைனா 8 தான் இருக்கும். 8ஐயும் பதிப்பிச்சிருக்காரு. 10 தொகையில் 10 பாட்டில் 10. அப்புறம் சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த காப்பியங்களில் 1 புராணங்களில் 12. அப்புறம் உலா 9, கோவை 6, தூது 6. கோவை 6, தூது 6, உலா 9. வெண்பா நூல்கள் வந்து 13, அந்தாதி வந்து 3, பரணி வந்து 2, மும்மணிக்கோவை 2, இரட்டை மணிமாலை 2. இரட்டை மணிமாலை 2 தான். மும்மணிக்கோவை அதுவும் 2 தான். பரணி 2 தான். ஓகேவா. அந்தாதி மட்டும் 3. பிற பிரபந்தங்கள் வந்து 4. ஓகேவா. இதெல்லாம் இவர் பதிப்பித்த நூல்கள். என்னென்னா 8 தொகையில் 8, 10 பாட்டில் 10, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை இந்த காப்பியங்களில் 1, புராணங்கள் 12, உலா வந்து 9, கோவை தூது வந்து 6, வெண்பா நூல்கள் 13, அந்தாதி 3, பரணி, மும்மணிக்கோவை, இரட்டை மணிமாலை 2, பிற பிரபந்தங்கள் 4. இதெல்லாம் இவர் பதிப்பித்த நூல்கள். உவே சாமிநாதர் பதிப்பித்த நூல். ஓலைச்சுவடிகள்லாம் எங்கெங்கெல்லாம் பாதுகாத்து வச்சுருக்காங்கன்னா, கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னையில், அப்புறம் அரசு ஆவண காப்பகம் சென்னையில், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில், சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூரில். இங்கெல்லாம் ஓலைச்சுவடிகள் பத்திரமா இருக்குது. எங்கே? கீழ்திசை சுவடிகள் நூலகம் சென்னை, அரசு ஆவண காப்பகம் சென்னையில், தென் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னையில், அப்புறம் தஞ்சாவூரில் சரஸ்வதி நூலகத்தில் ஓலைச்சுவடிகள்லாம் பத்திரமா பாதுகாக்கிறாங்க. உவே சாமிநாதர் அவரோட பெயரால் 1942 வந்துட்டு இவர் பேரில், இவர் இறந்த வருஷம் 1942. அந்த வருஷத்தில் டாக்டர் உவேசா நூல் நிலையம் அப்படின்றது சென்னையில் பெசன்ட் நகரில் செயல்பட்டு வருது. அதான் திருவான்மையூர் தான் பெசன்ட் நகர். அங்கே வந்து 1942 உவேசா நூல் நிலையம் அப்படின்றது சென்னையில் வந்து நடத்திட்டு வராங்க. ஓகேவா. உவேசா அவரோட தமிழ் பணிகளை வெளிநாட்டு அறிஞர்கள் ஜியு போப்பும் தென் சுலியல் வின்சோனும் வந்து பெரிதும் பாராட்டியிருக்காங்க. உவேசாவோட தமிழ் பணியை வந்து ஜியு போப், ஓகேவா, ஜார்ஜ் யூக்ளோ போப்புன்னு நினைக்கிறேன். ஓகேவா. அவரும் சூலியல் வின்சனும் உவேசாவோட தமிழ் பணியை பெருசாக பாராட்டியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஜியு போப் பாராட்டினவர் யாரை? உவே சாமிநாதனை. அப்புறம் நடுவண் அரசு என்ன பண்ணியிருக்குன்னா, உவேசாவோட தமிழ் தொண்டை பாராட்டி 2006 அஞ்சல் தலை வெளியிட்டிருக்கிறாங்க. நடுவண் அரசு அஞ்சல் தலை எப்போ? உவேசாவுக்கு 2006. ஓகேவா. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான். நெக்ஸ்ட்டு அரசவை புலவர்கள் அப்படின்ற லெசன் இது வந்து உவேசா பற்றினது, தமிழ் தாத்தா பற்றினது. இதை ஜஸ்ட்டு சும்மா ஒரு ரீடிங் மட்டும் விடுறேன், கேட்டுக்கோங்க. எதுவும் முக்கியமாக பெருசாக இருக்காது, ரீடிங் மட்டும் விடுறேன். நம்முடைய நாட்டின் கண் பழைய காலத்தில் கல்வி வளர்ச்சி அடைவதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர்கள் புலவர்கள். அவர்களுடைய வாழ்க்கைக்குரிய சாதனங்களை வழங்கி அவர்களுக்கு ஊக்கமளித்து வந்தவர்கள் மன்னர்களும் ஜமீன்தார்களும் பிரபுக்களும் ஆவார்கள். இந்நாட்டில் இருந்த சேர சோழ பாண்டியர்களும் குறுநில மன்னர்களும் தங்கள் ஆஸ்தானங்களில் பல புலவர்களை கூட்டி ஆதரித்து அப்புலவர்களால் தமிழ் நூற்பெருக்கமும் தம் புகழ் வளர்ச்சியும் உண்டாகச் செய்தனர். புலவராக புகழப் பெறுதலையே சிறந்த மதிப்பாக கருதினர். புலவராக பாடப் பெறாவிடின் அது வாழ்க்கை பயனை இழந்தது போலாகும் என்றே அவர்கள் எண்ணினர். சென்ற நூற்றாண்டு வரையில் ஜமீன்தார்கள் தமிழ் கவிஞர்களை நன்கு ஆதரித்து வந்தனர். சில மடாதிபதிகளும் அங்ஙனமே செய்தனர். ஒவ்வொரு ஜமீனின் சரித்திரத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் பல புலவர்கள் தமிழ்நாட்டில் வாழ்ந்து தமிழ் நூல்களை இயற்றியதற்கு அந்த ஜமீன்களில் இருந்த தலைவர்களுடைய உபகாரமே முக்கியமான காரணம் என்பது தெரிய வரும். புலவர்களுக்கு பல வகை பரிசில்களும் கிராமங்களும் அவர்கள் அளித்தனர் என்பதற்குரிய ஆதாரங்கள் பல இருக்கின்றன. ராமநாதபுரத்தில் உள்ள அரசர்களாகிய சேதுபதி மன்னர்கள் தமிழ் வளர்க்கும் பரம்பரையை சார்ந்தவர்கள். அவர்களுள் ரகுநாத சேதுபதி என்பவர் ஒருவர். அவர் புலவர் பாடும் புகழுடையவராக இருந்திருக்கார். இவர் வந்து ராமநாதபுரத்தில் யார்? சேதுபதி மன்னர்கள் இருந்திருக்கிறாங்க. அதில் ரகுநாத சேதுபதி ஒருத்தர்,
இவர் வந்து புலவர் வந்து பாடும் புகழுடையவராக இருந்திருக்கிறார். சேதுபதி மன்னர் ரகுநாத சேதுபதி. இந்த ரகுநாத சேதுபதி வந்து தமிழ் நயம் அறிந்து பாராட்டும் வள்ளல், அமிர்த கவிராயர், அனந்த கவிராயர், சர்க்கரை புலவர், ஜவ்வாது புலவர் முதலியவர்கள் அம்மன்னருடைய அன்பில் வளர்ந்தவர்கள். ரகுநாத சேதுபதி டைமில் அமிர்த கவிராயர் இருந்திருக்கிறாரு, அனந்த கவிராயர் இருந்திருக்கிறாரு, சர்க்கரை புலவர் இருந்திருக்கிறாரு, ஜவ்வாது புலவர் இருந்திருக்கிறாரு. யார் யார்? அமிர்த கவிராயர், அனந்த கவிராயர், சர்க்கரை புலவர், ஜவ்வாது புலவர். 2 கவிராயர், அமிர்தம் அனந்தம், சர்க்கரை புலவர், ஜவ்வாது புலவர். ஓகேவா? அமிர்த கவிராயர் அப்படின்றவர் வந்து ரகுநாத சேதுபதியின் மீது ஒரு துறைக்கோவை ஒன்று பாடியிருக்கிறார். இந்த அமிர்த கவிராயர் இருக்கார்ல, அவர் வந்து ஒரு துறைக்கோவை வந்து சேதுபதி மேலே பாடியிருக்கிறார். ஒரு துறைக்கோவை அப்படின்றது வந்து அகப்பொருளுக்குரிய துறைகளுள் ஏதேனும் ஒரு துறையே பொருளாக வைத்து 100 செய்யுட்களாலேனும் மேற்பட்ட செய்யுட்களாலும் பாடப்படுவது. 100 அல்லது 100க்கு மேலே. ஆனால் அகப்பொருள் பற்றி பாடுறது தான் வந்துட்டு ஒரு துறைக்கோவை அப்படின்றது. அதை வந்து அமிர்த கவிராயர் ரகுநாத சேதுபதி பற்றி பாடியிருக்கிறாரு. ஓகேவா? அந்த வகையில் வேறு பல நூல்கள் இருப்பினும் ஒருதுறைக்கோவை என்று பொது வகையார் கூறின் யாவரும் ரகுநாத சேதுபதி ஒருதுறைக்கோவை என்றே கொள்ளும் தலைமை அதற்கு இருந்து வருகிறது. மோஸ்ட்லி வந்து ஒருதுறைக்கோவைன்னு சொன்னாலே வந்துட்டு அது ரகுநாத சேதுபதி ஒருதுறைக்கோவை தான் சொல்கிறாங்க. அப்புறம் நாணிக் கண்புதைத்தல் என்னும் ஒரே துறையை வைத்துக்கொண்டு ஒவ்வொரு செயலிலும் வெவ்வேறு கற்பனையை அமைத்து 400 செய்யுட்கள் பாடி அமிர்த கவிராயர் பிரபந்தத்தை முடித்தார். அதில் வந்து நாணிக் கண்புகுத்தல் அப்படின்னு ஒரே துறையை வச்சுக்கிட்டு, அதான் ஒரு துறைக்கோவைன்னு சொல்கிறோம். நாணிக் கண் புதைத்தல் அப்படின்ற ஒரே துறையை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு செயலையும் வெவ்வேறு கற்பனையை அமைச்சுக்கிட்டு 400 செயல்கள் பாடி அமிர்த கவிராயர் அந்த இதை வந்து முடிச்சிருக்கிறாரு. ஓகேவா? அதன் இனிமையை அரசரும் அரசரை சார்ந்தோரும் புலவர்களும் அறிந்து இன்புற்றனர். ஓகேவா? சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பழைய கால வழக்கம். அரங்கேற்றம் ஒரு பெரிய திருவிழாவைப் போல நடைபெறும். அமிர்த கவிராயருடைய பிரபந்தமும் அரங்கேற்றப்பட வேண்டும் என்பது புலவர் பெருமக்களுடைய விருப்பமாக இருந்தது. அரசர் அது மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய காரியங்களை செய்யும்படி மந்திரிகளுக்கு உத்தரவிட்டார். உள்ளூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் பலர் அரங்கேற்ற விழாவிற்கு வந்தனர். பல கணவான்களும் புலவர்களும் கூடியிருந்த மகாசபையில் கோவையின் அரங்கேற்றம் தொடங்கப்பட்டது. அரசர் தம் இருக்கையில் வீற்றிருந்தார். ஒவ்வொரு செயலாக கூறி அமிர்த கவிராயர் பொருள் சொல்லி வந்தார். ஒவ்வொரு செயலும் ஆனவுடன் அரசர் பொன்னார் செய்யப்பட்ட தேங்காய் ஒன்றை, ஒவ்வொரு செயலும் சொல்ல சொல்ல கோல்டில் செஞ்ச பொன்னார் செய்யப்பட்ட தேங்காய் ஒன்றை புலவருக்கு பரிசாக உருட்டி வைத்தார். சில செய்யுட்கள் ஆயின. பின்பு ஒரு செய்யுளை சொன்னபோது யாவரும் அதன் பொருட்சிறப்பிலே ஈடுபட்டார்கள். மற்ற செயல்களை காட்டிலும் கவிராயருடைய திறமை அதில் அதிகமாக வெளிப்பட்டது. அதனை கூறி முடித்தவுடன் அரசர் வழக்கம் போல் பொன் தேங்காயை உருட்டினார். அப்பொழுது அருகில் இருந்த புலவர் ஒருவர், இந்த செய்யுள் மிகவும் அருமையானது. இதை மகாராஜா அவர்கள் நன்றாக உடைத்து பார்த்து இதன் சிறப்பை உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஓகேவா? அதை கேட்ட அரசர், நாம் நன்றாக இதன் சுவையை உணர்ந்தோம். இதற்கு உருட்டிய தேங்காயையும் உடைத்து பார்த்தால் அது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த பொன் தேங்காயை உடைத்து பார்த்தார்கள். அதனுள்ள மாணிக்கப் பரல்கள் இருந்தன. அதுக்குள்ளே என்ன இருந்துச்சுன்னா, அந்த பொன் தேங்காயில் மாணிக்கப் பரல்கள் இருந்தன. அரசரோட வரிசை அறிந்து பரிசளிக்கும் திறத்தை எல்லாரும் அறிஞ்சு வியந்து மகிழ்ந்து மிகவும் பாராட்டினாங்க. அரங்கேற்றம் வந்து முடிஞ்சிச்சு. அதன்பின் அரசர் தம் மீது அப்பிரபந்தத்தை பாடியதற்காக சமஸ்தானத்தில் உள்ள பொன்னாங்கால் என்னும் வளப்பம் மிக்க கிராமத்தை அமிர்த கவிராயருக்கு வழங்கினார். எந்த கிராமம்? சமஸ்தானத்தில் உள்ள பொன்னாங்கால் அப்படின்ற கிராமத்தை வந்து அமிர்த கவிராயருக்கு பொன்னாங்கால் அப்படின்ற ஒரு வளப்பம் மிக்க கிராமத்தை வந்துட்டு அமிர்த கவிராயருக்கு அரசர் வந்து கொடுத்துருக்காரு. அது முதல் அவருக்கு பொன்னாங்கால் அமிர்த கவிராயர்னே பேர் வச்சுட்டாங்க. பொன்னாங்கால் அமிர்த கவிராயர்னு. ஓகேவா? ரகுநாத சேதுபதி வேந்தருடைய ஆஸ்தானத்தில் இருந்த அனந்த கவிராயரும் சிறந்த புலவர். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததெல்லாம் அமிர்த கவிராயர் பற்றினது. அதே மாதிரி அனந்த கவிராயர் அப்படின்றவரும் சிறந்த புலவர் தான். இவர் வந்து அமிர்த கவிராயருக்கு வந்து உதவியிருக்கார். இந்த அனந்த கவிராயர் வந்து அமிர்த கவிராயருக்கு வந்து உதவி இருக்கிறார். ஓகேவா? தமிழ் செய்யுட்களை விரைவிலேயே பாடக்கூடியவர். மதுரை பதிற்று பத்தந்தாதி என்ற நூலை பாடியவர் அவரே.
இந்த அனந்த கவிராயர் இருக்கார்ல, இவர் தான் வந்து மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி அப்படின்ற நூலை பாடியிருக்கார். என்ன நூல்? அனந்த கவிராயர் மதுரை பதிற்றுப்பத்தந்தாதி. அந்த புலவர் தம் அரசரை பாராட்டி பல செய்யுட்களை இயற்றினார். சில பிரபந்தங்களை பாடியிருத்தலும் கூடும். ஆனால் அவை இப்போது கிடைக்கவில்லை. அவர் பாடினதெல்லாம் இப்போ கிடைக்கல. பாவானார் தம்மை பாமாலைகளார் புனைய புனைய அவர்களுக்கு பரிசு பல வழங்கி ஆதரித்து பாதுகாத்து வந்த சேதுபதி வேந்தர் ஆனந்த கவிராயருக்கு மானூர் என்றதோர் ஊரை வழங்கினார். ஆனந்த கவிராயருக்கு வந்து மானூர் அப்படின்ற ஊரை கொடுத்துருக்கிறார். அவருக்கு ஒரு ஊர் கொடுத்தாரா? பொன்னாங்கால் அப்படின்ற ஊரை வந்து அமிர்த கவிராயருக்கு கொடுத்து பொன்னாங்கால் அமிர்த கவிராயர்னு பேர் வந்துருச்சு. அதே மாதிரி அனந்த கவிராயருக்கு மானூர் அப்படின்ற ஊரை கொடுத்துருக்கிறார். மானூரை பெற்ற கவிராயர் மிக மகிழ்ந்து மகாராஜா அவர்கள் பல கலைகளை தம்மிடம் கொண்டு மானை எனக்கு வழங்கினார்கள். மானையே என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க, கலைகளை வாங்கிக்கிட்டே அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கார். கலையறிவு உள்ளவரானமையாலேயே இந்த பரிசு வழங்கினார் என்று கருத்து கொண்டு இங்ஙனம் கூறினார். இந்த வாக்கியத்தில் அரசர் பல ஆண்மான்களை வைத்து கொண்டு எனக்கு ஒரு பெண்மாலை அளித்தார் என்றும் ஒரு பொருள் தொனிக்கிறது. இதில் பொருள் என்ன அப்படின்னா, இன்னொரு பொருளும் இருக்குது. என்னென்னா, பல ஆண்மான்களை வைத்து கொண்டு எனக்கு ஒரு பொன்மானை அளித்தார் அப்படின்ற பொருளும் உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட அரசர் உங்கள் மானுக்கு கலையும் தருகிறேன் என்று சொல்லி கலையூர் அப்படின்ற ஒரு ஊரையும் கொடுத்துருக்கிறார். ஓகேவா? அந்த பொன்மானுக்கு ஆண்மானை பல வச்சுக்கிட்டு ஒரு பொன்மான் கொடுத்துருக்காருன்னு சொல்லியிருக்காரு புலவர். அதை கேட்ட அரசர் உங்களுக்கு கலையையும் தர்றேன், மானூர் கொடுத்துட்டு அப்புறம் கலையூரையும் கொடுத்துருக்கிறார். கலையையும் தரேன்னு சொல்லி கலையூரையும் கொடுத்துருக்கிறார். ஓகேவா? அரசருடைய சாதுரியத்தையும் வல்லன்மையும் புலவர்கள் பாராட்டினார்கள். அனந்த கவிராயர் மானூரையும் கலையூரையும் ஒருங்கே தமக்கு உரியவனாக்கி கொண்டார். புலவர்கள் போட்டி வந்துவிட்டால் அப்பொழுது வெளிவரும் நூலோ செய்யுளோ சிறந்ததாக இருக்கும். இதனை அறிந்த சேதுபதி அரசர் 2 புலவர்களுக்குள் போட்டி விளைவித்து கலை வினோதம் காண்பார். அந்த போட்டியில் மன வேறுபாடு உண்டாகாதபடி பார்த்து கொள்வார். இறுதியில் இரு சாராருக்கும் ஏற்றபடி பரிசளித்து மகிழ்வார். அந்த ஆஸ்தானத்தில் இருந்த சர்க்கரை புலவர் ஜவ்வாது புலவர் என்று இருவரிடையே இத்தகைய வாதம் நடப்பதுண்டு. யாரு? சர்க்கரை புலவர் ஜவ்வாது புலவருக்கு இடையில வாதம். சர்க்கரை தொண்டை மட்டும், ஜவ்வாது கண்ட மட்டும். சர்க்கரை தொண்டை மட்டும், ஜவ்வாது கண்ட மட்டும் அப்படின்ற பழமொழி ஒன்று அவ்விரு புலவர்களுக்கு சம்பந்தமாக கூறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உறவினர்களாகிய அமிர்த கவிராயரும் அனந்த கவிராயரும் ஒரு முறை ஒரு கவிதை போரில் ஈடுபட்டார்கள். இதே மாதிரி ஒரு கவிதை போர் வந்து அனந்த கவிராயருக்கும் அமிர்த கவிராயருக்கும் இடையில இருந்திருக்குது. ஓகேவா? குறித்த கால வரையறுக்குள் இருவரும் வண்ணம் ஒன்றை பாட வேண்டும் என்றும் அதில் இன்ன வார்த்தைகள் இன்ன பொருளும் இன்ன முறையில் அமைய வேண்டும் என்றும் யார் முதலில் பாடி முடிக்கிறாரோ அவர் மற்றவரின் காதை அறுத்து விடுவதென்றும் வரையறை செய்து கொண்டார்கள். அதாவது இது என்ன போட்டி அப்படின்னா வந்துட்டு குறித்த டைமில் 2 பேரும் வந்து வண்ணம் ஒன்றை பாடணும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ பாடி, அதில் இப்படிலாம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி யார் பாடி முடிக்கிறாங்களோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து இன்னொருத்தரோட காதை வந்து அறுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது அரசர் முன்னிலையில் நடந்துச்சு. இருவரும் வந்து வண்ணம் பாட தொடங்கினாங்க. அமிர்த கவிராயர் வண்ணம் பாடி எழுதி முடித்து வைத்து விட்டார். அமிர்த கவிராயர் என்ன பண்ணிட்டார்? வண்ணம் பாடி எழுதி முடிச்சிட்டார். அப்போது அனந்த கவிராயர் இறுதி வரியை எழுதி கொண்டிருந்தார். அமிர்தனார் கையில் தோட்டியை எடுத்துக்கொண்டு இவரே தோற்றார், இன்னும் வண்ணத்தை முடிக்கவில்லை, இவர் காதை அறுத்து விடுகிறேன் என்று அனந்தரை அணுகினார். அமிர்தர் ஜெயிச்சுட்டு அறுக்க போறேன்னு சொல்லிட்டு அனந்தரை நோக்கி போறார். அதற்குள் அனந்தனார் வண்ணத்தை முடித்துவிட்டு, பைத்தியமே, காதிருந்தால் அல்லவா அறுக்க முடியும், அனந்தனுக்கு காது ஏது என்று சாதுரியமாக கேட்டார். காது இருந்தால் தானே அறுக்க முடியும், அனந்தனுக்கு காது ஏது அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்போ அனந்தன் அப்படின்றது வந்து ஆதிசேடனோட பேர். பாம்புக்கு கண்ணு தான் உண்டு, அது கண்ணு தான் வந்து காதாகவும் இருக்கும். அப்போ பாம்புக்கு என்ன கிடையாது? ஆதிசேடனுக்கு, அனந்தனுக்கு காது கிடையாது. ஓகேவா? இதற்கு தனியே காதொன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க. அனந்தனுக்கு காது ஏதென்ற வாக்கியம் ஆதிசேடனுக்கு காதில்லை என்ற பொருளை தோன்றச் செய்கிறது. ஓகேவா? அனந்தனார் தாம் தோற்றதாக சொல்லிக்கொள்ளாமல் சாதுரியமாக இங்ஙனம் கேட்கவே யாவரும் கொல்லென்று நகைத்தார்கள். அமிர்த கவிராயர் தோட்டியை கீழே போட்டுவிட்டார்.
காதை அறுக்க வேண்டும் என்பது அவர் கருத்தன்று. ஓகேவா? அரசர் அனந்த கவிராயரது பேச்சினால் கவரப்பட்டார். அனந்த கவிராயரோட பேச்சோட கவரப்பட்டார். அப்பேச்சுக்காக அந்த பேச்சுக்கே அவர் ஜெயிக்கலனா கூட அந்த பேச்சுக்கே அவருக்கு தனியாக பரிசு கொடுத்துருக்காரு. அனந்த கவிராயர் பாட்டுக்கும் பரிசு பெறுவார், பேச்சுக்கும் பரிசு பெறுவார் என்று புலவர்கள் வந்து பேசிக்கிட்டாங்க. இதோட அவ்வளோதான் உவேசா பற்றினது புத்தகத்தில் இருக்கிறது. ஓகேவா?